பகுதி 12. இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. ஒரு வழியாக தட்சகனும் ஆதித்யாவும் உறக்கமின்றி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தனர். வெளியே வந்த ஆதித்யா தட்சகனை பார்த்து, இப்போது நாம் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்றான். அதற்கு தட்சகன் பேய் மலைக்கு இடதுபுறம் இருக்கும் ஒரு திசையை காட்டி, இந்த திசையில்தான் நாம் செல்ல வேண்டும். இங்கிருந்துதான் எனக்கு ஒரு இனம் புரியாத சக்தியின் அலை வருகிறது. ஆனால் அந்த சக்தி தீய சக்தி இல்லை. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்றது. அதை கேட்ட ஆதித்யா, சரி, நீ சொல்றதுனால நான் வரேன் என்று கூறி அந்த இடத்தை நோக்கி சென்றான். இவர்கள் இருவரும் அந்த இடத்திற்கு செல்லும் வரை எந்த ஒரு ஆவி, ஆத்மா என அமானுஷ சக்தியையும் பார்க்கவில்லை. இது ஆதித்யாவுக்கு சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவன் தட்சகனை பார்த்து, என்னாச்சு? இரவு நேரத்தில் வெளியில நிறைய ஆவிகள், ஆத்மாக்கள், பேய்கள் சுத்தும்னு சொன்னாங்க. ஆனா இதுவரை நான் ஒன்று கூட பார்க்கலையே என்றான். அதற்கு தட்சகன், அதற்கான காரணம் இந்த குகைக்குள்ள போனா உனக்கே புரியும். இதுக்குள்ளையா? எங்க இருக்கு என்றான் ஆதித்யா. அப்போது தட்சகன் தன் கைகளில் ஒரு எழுத்தை வரைந்து அதை அந்த இடத்தை நோக்கி அனுப்பினான். இவன் கையில் இருந்து சென்ற அந்த முத்திரை எழுத்து சக்தி அங்கு சென்று மோதியதும் அந்த இடத்தில் ஒரு சிறிய துவாரத்தை உருவாக்கியது. சிறிது சிறிதாக அது பெரிய துவாரமாக மாறி அந்த இடத்தில் ஒரு மாய குகை தோன்றியது. அதைக் கண்ட ஆதித்யா, என்ன குகை என்று அதிர்ச்சியாக பார்க்க, தட்சகன், இதுக்குள்ள போ, உனக்கே புரியும் என்றது. ஆதித்யா நுழைந்த குகையின் அளவு சிறிதாக இருந்தது. ஆனால் அவன் செல்ல செல்ல அகலம் விரிந்து கொண்டே சென்றது. அதை பார்த்த ஆதித்யா, என்ன இடம் இது? இருக்க இருக்க இடத்தோட அளவு மாறிக்கிட்டே இருக்கே. உள்ளே பல வண்ணங்களில் படிகங்கள், செதில்கள் போல பல காணப்பட்டன. அதை பார்ப்பதற்கு குகைதானா என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் அனைத்தையும் ஆச்சரியமாக சுற்றி பார்த்தான். அப்போது ஆதித்யாவிடம் இருந்து தட்சகன் சிறிது தூரம் சென்று நின்று, ஆதித்யா, உடனே இங்கே வா என்றது. அதை கேட்ட ஆதித்யா, என்னாச்சு என்று தட்சகனிடம் சென்று, ஏன் என்ன கூப்பிட்ட என்றான். உடனே தட்சகன் ஒரு இடத்தை காட்டி, இந்த இடத்தை பார்த்தாயா என்றது. அதை பார்த்த ஆதித்யாவின் கண்கள் மின்னியது. அங்கு ஒரு சிறு கதவு இருந்தது. பார்ப்பதற்கு 6 அடி உயரம் மனிதன் உள்ளே செல்வது போல இருந்தது. அந்த கதவின் இருபுறத்திலும் நாகங்களின் சிலை செதுக்கப்பட்டிருந்தது. கதவின் அருகே சென்றதும் தட்சகன் ஆதித்யாவிடம், இதுக்குள் செல், ஆனால் ஜாக்கிரதையாக இருந்து கொள், அனாவசியமாக எதையுமே தொடாதே என்றது. அதை கேட்டு ஆதித்யா, என்னாச்சு, ஏன் நீ வரல என்று கேட்க, தட்சகன், இல்ல, இந்த கதவை தாண்டி என்னால உள்ள வர முடியாது. எனக்கும் உள்ள வர ஆசைதான், ஆனா அனுமதி இல்லாம என்னால இந்த கதவுக்குள்ள நுழைய முடியாது என்றது. அதை கேட்ட ஆதித்யா, ஒன்னாலேயே நுழைய முடியல, என்னால எப்படி நுழைய முடியும் என்றான். அதற்கு தட்சகன், எனக்கும் இதுக்கும் நடந்த கதை நிறைய இருக்கு, அதனால நான் அவ்வளோ சீக்கிரம் உள்ள நுழைய முடியாது, நீ போயிட்டு வா என்றது. உள்ள எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா என்று கேட்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, ஆனா நீ செய்யும் செயலுக்கும் இங்கு நடைபெற போகும் செயலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும் என்றது. ஆதித்யா தட்சகனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, எங்கேயோ நான் எப்படியோ இருந்திருப்பேன், இழுத்துட்டு வந்து விட்டுட்டு என்னென்னமோ பேசுறான் என்பது போல எண்ணிக்கொண்டு கதவின் மேல் கை வைத்தான். அவனது கை பட்டதும் அந்த கதவிலிருந்து ஒரு குளிர்ந்த காற்று வெளியேறி ஆதித்யாவின் உடலை நடுங்க வைத்தது. அவனை சுற்றி இருந்த சிறு சிறு கற்கள், தூசுகள் அனைத்தும் பறந்து அவன் பின்னால் நோக்கி விழுந்தன. அப்போது இருபுறத்திலும் இருந்த நாகங்களின் சிலை நகரத் தொடங்கியது. அந்த நாகங்கள் இரண்டும் அந்த கதவுக்கு உச்சியில் ஒன்றாக பின்னி பிணைவது போல உச்சியிலிருந்த ஒரு சிறு கட்டையை தொட்டன. அது தொட்ட மாத்திரத்தில் கீழே இருந்த கதவு பொறுமையாக திறக்கத் தொடங்கியது. ஆதித்யாவின் உடல் நடுங்க தொடங்கியது. உள்ளே போய்தான் ஆகணுமா என்று அவன் யோசிக்க, அதற்கு தட்சகன், பயப்படாம உள்ள போ, பொக்கிஷம் இருக்கு, நீ ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுத்து திரும்பி வா என்றது. அதை கேட்டு ஆதித்யா உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்ததும் அவன் கண்களில் கூசும் அளவிற்கு வெள்ளை நிற ஒளி தோன்றியது. அவன் எங்கிருக்கிறான், என்ன செய்கிறான் என்று எதுவுமே தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் வெள்ளை நிற ஒளி. அவனை மட்டுமே அந்த இடத்தில் காண முடிந்தது. சுற்றிலும் திரும்பி திரும்பி பார்த்தாலும் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியவில்லை. ஆனால் அவன் உடல் முழுக்க ஏதோ ஒரு திரவத்திற்குள் அவன் மூழ்குவது போல் அவனது உணர்வு தோன்ற ஆரம்பித்தது.
அவனது இதயம் வேகமாக துடித்தது. என்ன மாயக்கட்டில இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கோம் என்று அவன் பயப்படத் தொடங்கினான். வெளியே இருந்த தட்சகனின் உடலும் நடுங்கியது. ஆதித்யாவின் உடலுக்குள் இருந்த தட்சகனின் பதக்கம் ஆதித்யாவின் உணர்வை உணர்ந்ததால் உள்ளே ஆதித்யாவுக்கு ஏற்படும் பாதிப்பு தட்சகனுக்கும் ஏற்படத் தொடங்கியது. ஆனாலும் அவனால் அந்த கதவை தாண்டி உள்ளே வர முடியவில்லை. என்ன நடக்குது? உள்ளே ஆதித்யாவுக்கு என்னாச்சு என்று பதட்டமாக அந்த இடத்தையே சுற்றத் தொடங்கியது தட்சகன். ஆதித்யா சிறிது சிறிதாக ஏதோ ஒன்றில் மூழ்குவதை மட்டும் உணர்ந்ததே தவிர அவன் கண்முன்னே எதையும் காணவில்லை. அவன் அப்படியே மீண்டும் மயக்க நிலைக்கு சென்றான். அவன் மீண்டும் கண்விழித்து பார்த்தபோது அங்கு ஒரு சிறு குகையின் உள்ளே ஒரு தங்க ஓடு அவனை சுற்றிலும் சுற்றியிருந்தது. அதை பார்த்து பதறியவன், இங்கிருக்கேன் என்று கைகளை பார்த்தான். அவன் கைகள் உடம்பு முழுக்க பிசு பிசுவென ஏதோ ஒட்டி கொண்டிருந்தது. மீண்டும் தெளிவாக கண்களை துடைத்து பார்த்தபோதுதான் அவன் ஒரு தங்க முட்டைக்குள் இருப்பது புரிந்தது. இதுக்குள்ளே எப்படி வந்த? நான் கடைசியா அந்த பாம்பு கதவை திறந்து உள்ளே வந்தேனே என்று யோசித்தான். அந்த கதவு சாதாரண கதவு அல்ல. அந்த கதவு வழியாக அவன் இந்த பாம்பு முட்டைக்குள் வந்திருப்பதை அவனும் உணரவில்லை, தட்சகனும் உணரவில்லை. இதற்குள் இருக்கும் பொக்கிஷத்தை எடுக்க வேண்டுமென்றுதான் ஆதித்யாவை இதற்குள் அடைப்பியது. ஆனால் ஆதித்யா இப்படி ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வான் என்பதை தட்சகன் நினைத்து பார்க்கவில்லை. அப்போது ஆதித்யா அந்த முட்டைக்குள் இருந்து வெளியே வர முயன்று முட்டையை உடைக்கத் தொடங்கினான். அவன் முன்னும் பின்னும் அசைந்தான். திடீரென முட்டை இருந்த இடத்திலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்தது. அந்த முட்டை கீழே விழுந்ததும் திடீரென அந்த கதவு வழியாக இப்போது தட்சகன் உள்ளே வந்தான். அவன் ஆதித்யா கீழே விழுந்ததை பார்த்து வேகமாக சென்று, ஆதித்யா, இப்போது எப்படி இருக்கிறாய்? என்ன ஆனது என்று அவனை தொட்டது. அவன் மீது பிசுபிசுவென பாம்பு முட்டையில் இருக்கும் அந்த கோழை ஒட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்தவன் அதிர்ந்து போனான். நீ எப்படி இந்த முட்டைக்குள்ள? இதுக்குள்ள எப்படி நீ வந்த என்று 2 அடி பின்னே நகர்ந்த தட்சகன், உண்மையாவா? இத்தனை நாளா என்றது. அதை கேட்ட ஆதித்யா, எத்தனை நாள்? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான். கடந்த 1 வாரமா நீ அந்த பாம்பு கதவுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரவே இல்லை. நானும் 1 வாரமும் இங்கேயே தான் காத்து கொண்டிருந்தேன். ஆனா நீ இறந்திருக்க மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரிஞ்சது. ஒருவேளை நீ இறந்திருந்தா நான் திரும்ப அந்த பதக்கத்துக்குள்ள அடக்கப்பட்டு இருப்பேன். ஆனா நான் வெளியில இருக்கிறத வச்சுதான் நீ இன்னும் சாகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வெளியிலேயே இருந்தேன். நான் நினைச்ச மாதிரி நீ என்ன சாகல ஆனா என்று கூறிய தட்சகன் ஆதித்யாவை தலைமுதல் கால் வரை பார்த்தான். என்னாச்சு? ஆனா என்ன என்று ஆதித்யா பதட்டமாக கேட்க, உன் உடம்ப பாரு என்றது. அப்போதுதான் அவன் உடலில் ஆங்காங்கே தங்க நிற பாம்பின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டான். அது மின்னியது. அது மட்டுமில்லாமல் ஆதித்யாவின் கண்களின் விழிகள் பல தூரம் வரை பார்க்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஆதித்யாவின் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை அவன் கண்டான். அப்போது திடீரென ஆதித்யாவின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட அவன் சட்டென இருக்கும் இடத்திலேயே உறைந்து போய் நின்றான். ஆதித்யாவுக்கு என்னாச்சு? ஏன் அவன் அவ்வாறு நின்றான் என்பதை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலில் நாளைய தொடரில் தொடர்ந்து கேளுங்கள். நன்றி.